அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சார், உங்களோட இந்த ஆசிரமத்தோட பேர் வந்து ஸ்ரீ பிரம்மசூத்திர ராஜ யோகா பாடசாலை. இந்த பிரம்மசூத்திரானா என்ன சார்? மனிதன் வந்து உருவத்தை அறியறான், ஆனால் உள்ளகிற பொருள் அறியறதில்லை. பிரம்மம்னா உயிர், பரபிரம்மன்னா கடவுள். அப்போது முதல்ல நீ பரபிரம்மத்தை அறியணுன்னா உன்னை அறியணும். உன்னை அறியாமல் இந்த உலகத்தை படைத்த கடவுளை அறிய முடியாது. ஏன்னா நீ காலா, கையா, தலையா, வாயா, மூக்காவோ எந்த பொருளும் உனக்கே தெரியாது. ஆனால் நான் 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 சொல்லின்னுக்கணும். அப்போ நீ யார் அறியணும். உன்னுடைய இந்த உடல் தோற்றத்தை அறியக்கூடாது. உள்ளே இருக்கிற இன்னொரு உயிர் இருக்குது, இன்னொரு உடல் இருக்குது. அந்த உடலையும் அந்த உயிரையும் அறிஞ்சால் பிரம்மத்தை அறிஞ்சவர். பிரம்மத்தை அறிஞ்சான்னா கடவுளையும் அறிய முடியும். ஏன்னா அந்த பிரம்மந்தான் கடவுளாகுது. இது பிரம்மமாக சின்னதாக இருக்குது, அது பரபிரம்மமாக பெருசாக இருக்குது. அப்போ அந்த பெரிய பொருள் அறியணுன்னா முதல்ல நீ சின்ன பொருள் அறியணும். சின்ன பொருள் அறிஞ்சால் தான் அந்த பெரிய பொருளை அறிய முடியும். அதனால் இது பிரம்மசூத்திர குழு. சூத்திரம்னா ரகசியம். இப்போ நம்ம உயிர் இருக்குது, இங்கே உட்காந்துங்கிற யாராவது இந்த மூச்சு போகிறது வரத கவனிக்கிறாங்களா பாரு? யாராவது கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. ஆனால் உடலை மட்டும் கவனிக்கிறாங்க. அப்போது இந்த மூச்சு இல்லைன்னா இந்த உடல் மண்ணுக்கு போயிடும். அதனால் இந்த மூச்சை கவனிக்கிறது தான் பிரம்மசூத்திர குழு. அது ரகசியம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணு. கடவுள் எப்படிங்கிறான்னா ஓர் எழுத்தாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படிங்கிறோன்னா 5 எழுத்தாக இருக்கிறோம். இந்த 5 எழுத்தாக இருக்கிறதால நம்ம படாத இன்னல் போடுறோம் இந்த பூமியில். அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறதால அவனுக்கு துன்பமே இல்லாதக்கிறான். அதனால் ஓங்காரனந்தா சொல்கிறார், ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம். மனுஷனுக்குள்ளே ஒரு சப்தம் இல்லாமல் அடங்கி போச்சுன்னா செத்து போட்டான்னு அர்த்தம். அப்போ அவனுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கணும். ஆனால் அந்த சத்தத்தை அவன் உணர்றது கிடையாது, உடலை மட்டும் உணர்றான். அதனால் சொல்கிறார் ஓங்கார சூத்திர சதானந்தவாரி. சதானந்தவாரின்னா அது ரகசியமாகவும் இருக்குது, பேரொலியாகவும் இருக்குது. ரெண்டுமா சேர்ந்து ஆணும் பெண்ணும். ஓசையாக இருக்குது ஆணாவும், ஒலியாக இருக்குது பெண்ணாகவும். ஓசையாக இருக்குது சிவமாகவும், ஒலியாக இருக்குது சக்தியாகவும் இருந்து தான் இந்த உலகத்தையும் இயங்குது, நம்மளே. சார், இப்போ இருக்கிற இந்த கோயில், நீங்கள் சொன்னீங்க இந்த கோயிலில் கட்டதுக்கு வந்து அகத்தியர் உங்கள் கனவுல வந்து சொன்னார்னு சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? இப்போ இருக்கிற அந்த கோயில், இந்த கோயிலை கட்டுறதுக்கு வந்து அகத்தியர் வந்து உங்கள் கனவுல வந்தான்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து ஆசிரமம் மட்டும்தான் கட்டினேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ரயில்வேயில் வேலை செய்தேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ஊருப்பட்ட கடன் வாங்குவாங்க. உள்ள வேறு ஏதாவது இந்த போனஸ் கினஸ் அது இது வரும்போது திருப்பி கொடுப்பேன், திருப்பி கடன் வாங்குவேன். இதுதான் வேலையாக இருந்தது இங்கே. இது கட்டி அப்படியே ஒரு 10 பேர் 20 பேர் வரப்போ இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஒரு நாள் தூங்கும்போது அகஸ்தியர் கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு அது. அதனால் என்ன பண்ணேன், கோவில் கட்டணுன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லையே, பெரிய அமௌண்ட்டு ஒன்றுமே அப்படின்ட்டு அங்கே இங்கே சீட்டை போட்டேன். உள்ளே கடன் வாங்கிறது இல்லாமல் அங்கே இங்கே சீட்டை போட்டு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இந்த கோயிலை கட்டணும். சரி, இந்த கோயிலை கட்டணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஏதோ முருகன் கோயில் 1000 பேர் இருக்குது.
ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணுமே அப்படின்னா அகஸ்தியர் பாடல்லையே ஒரு பேர் இருக்குது. ஷண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சட்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்ணினிலே கண்டு போற்றிடலாம், கூடும் காலத்தை காலம் என மாற்றிடலாம் அப்படின்னு அதே பேரை வச்சேன். இன்னொரு சார், இந்த கோயிலில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சுருக்கீங்க. இந்த கோயிலினுடைய சக்தியே என்னன்னா, இது இப்போ பல ஆயிரம் பேருக்கு அது நடந்து போச்சு. கல்யாணம் ஆகாமல் நிறைய ஜனங்க அவஸ்தைப்படுது. அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்த போனால் அந்த கல்யாணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நிறைய, இப்போ நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்கள ஒரு 2-3 பேர் குழந்தை இல்லாதந்து இப்போ குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை வந்து கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமைனா 9 செவ்வாய்க்கிழமை விடாமல் சுற்றினாங்கன்னா அதில் குழந்தை கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும். அது கூட கொஞ்சம் வைத்தியமும் பண்ணிக்கிறாங்க. அது நல்ல விஷயமாக நடக்குது. எடைக்கு எடை போட்டு சில்லறை போட்டு கூட கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு. இது மாதிரி செய்கிறாங்க. ஸோ ஏன் அந்த கோயில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சிங்க? இப்போ விநாயகர், முருகன், பிரம்மர், சரஸ்வதி, இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக ஏன் தெய்வ சிலைகள் வச்சுருக்கீங்க? இல்லையே, நான் நவகிரகமே வைக்கல. ஓ, நவகிரகமே வைக்கல. ஒரு குடும்பத்தை வச்சுருக்கிறேன். மூலஸ்தானம் முருகர், எதிர பிள்ளையார், அண்ணாண்ட ஐயப்பன், உள்ளே போனீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி. பிரம்மா சரஸ்வதி கோயில் எங்கேயும் வைக்க மாட்டாங்க, ஆனால் நான் வச்சுருக்கிறேன். அண்ணாண்ட போனால் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, அப்படி வந்தால் சிவம், துர்கை. இப்படி ஒரு குடும்பம் தான் வச்சுருக்கிறேன், தவிர நவகிரகம் வைக்கல. தீபார்த்தனை உங்களோட சீரர்கள் காட்டுன்னு சொன்னாங்க, ஏன் அப்படி செய்கிறீங்க? உனக்குள்ளவும் இந்த ஒளி தான் இருக்குது, எனக்குள்ளவும் இந்த ஒளி தாங்குது. இந்த ஒளியை வழிபடு. இந்த ஒளி எங்கே இருக்குது? மனித உடலில். இது இந்த விஷயங்கள்லாம் வந்து மீடியாவில் நான் பேசக்கூடாது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உயிர் வந்து உள்நாக்குக்கு மேலே இருக்குது. ஒரு மனிதனுடைய உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது. அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கிற உயிருக்கு எண்ணெய் ஊற்றுறது விந்து. அந்த விந்து மனிதனுடைய உடலில் இல்லைன்னா இவனும் உயிராக இருக்க மாட்டான், அந்த விளக்கு இல்லைனாலும் உயிராக இருக்க மாட்டான். அதை 3 மகான்களும் நல்லா சொல்லுவாங்க. உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை, தண்ணியும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது வாழை பின்னேன்னுவார் இவர். இன்னொரு மகான் சொல்லுவார், கொங்கனூர் திருப்பதியில் இருக்கிறார்ல, அவர் சொல்லுவார், சிக்குள்ள பாதை துடிக்குதடி, சிலம்பொலி அங்கே கேட்குதடி, அச்சுள்ள பாதை பயணம் போனால் ஐயனை அடையலாமேன்னுவார். அப்போது மனுஷனுக்கு உயிர் வந்து இந்த உள்நாக்குக்கு மேலே தான் இருக்குது. அது எரியிற வரைக்கும் தான் இவனுடைய வாழ்வு. அது அணைஞ்சதுன்னா இவன் வாழ்வு போச்சு. அந்த தீபத்தை நீ உள்ளே பாரு, வெளியே வச்சிருக்கிற அத்தனையும் அடையாளம்தான், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஒளியும் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஒளியை பார்க்கணுன்னா நீ முதல்ல வெளியே பார்க்கணும். வெளியே பார்த்து அதே ஒளியை உனக்குள்ளே நீ தேடணும். அப்படி தேடும்போது உனக்கு உண்மைகள் புரியும். அதனால் தீப ஆராதனை பண்ணுறோம். அதே நேரத்தில் உலகத்தில் யாரும் கோயிலுக்கு போகிறேன்னுவாங்க. தேங்காய் உடைக்க போவேன். தேங்காவை சாமிக்கு, யாருக்குப்பா தேங்காய்? சாமிக்குப்பா. தேங்காவை உடச்சி மட்டை சாமி பக்கம் வச்சுட்டு தேங்காவை இவன் பக்கம் வச்சுப்பான். அது எதுக்காக அப்படின்னா, சரியா தப்பா அப்படின்னா சரி. அந்த தேங்காய் மாதிரி உன்னுடைய மனம் மாறணும், வெள்ளை ஆகணும். அது அப்போ தான் நீ தெய்வத்தை அடைய முடியும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற மட்டையை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற ஓட்டை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற காயை கழிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற அமுதம் கிடைக்கும்.
அந்த அமுதம் கிடச்சா தான் தெய்வத்தை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறோம். வெத்தலை பாக்கு வைக்கிறோம். வெத்தலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு, பழம்ன்றது மண், பூன்றது ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபட்டுன்னுக்குறோம். ஆனால் நம்ம என்ன கடவுளை வழிபடுறோம் ஏமாந்துன்னுக்குறோம், தெரியல. இதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. காலாகாலமாக இன்றைக்கி நேற்று நடக்கலை, இது காலங்காலமாக நடந்துன்னு வருது. அதை இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லிங்கிறேன். ஜனங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கணும், மாறுபட்டு இருக்குது. சொல்லுங்கள். இந்த ஜோதி சம்மந்தப்பட்ட கேள்வி நீங்கள் சொல்லுவீங்க, மூணு விதமான ஜோதி இருக்குன்னு, ஜீவஜோதி, ஆத்மஜோ, பரஞ்சோதின்னு. இந்த 3 ஜோதியும் எப்போ ஒருத்தர் உணரலாம்? எப்படி நம்ம உணர்றது இந்த ஜோதி? நீ உச்சநிலைக்கு நீ உலகத்தை எப்போ மறக்கறியோ அப்போ உணரலாம். உலக ஞாபகம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஒன்றை கூட அதை அறிய முடியாது. ஏன்னா உலக ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மனம் இருக்குது. உலக ஞாபகம் ஒன்று எப்போ நீ மறக்கறியோ உனக்கு உலகம் இல்லை, மனம் இல்லை, ஆண்டவன் மட்டும் இருக்கலாம். சார், தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்? தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம்? தவம்ன்றது ஒரு பொருளை நோக்கி உட்கார்ந்துன்னுங்கிறது. ஏதாவது ஒரு பொருள் குறிப்பு வச்சுக்கின்னு அந்த குறிப்புக்காக அதே மனசில் நினச்சி உட்காந்துங்கிறது தவம். ஞானம்ன்றது முடிவு அடைஞ்சது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் 3 பதங்கள் இருக்குது. அப்போது நீ முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிற, அங்கே ஒரு சாமி இருக்குது, அதை முன்னாடி போனவன் ஒருத்தன் கல்லை தடிக்கிறான். அப்போ பின்னாடி போகிற நீ என்ன சாமியை போய் கல்லை தடிக்கிறேன்னு சிந்திக்கிறது இல்லை. இது கல்லால் அடிக்கணும் போல இருக்குது, அப்படி நீயும் ஒரு கல்லை தடிச்சிட்டு போகிற. இப்படியே எல்லாரும் பண்ணின்னு போயிட்டாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கிட்ட சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா சரியை உனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ அதுக்கிட்ட போய் நின்று இருந்த, வீட்டுக்கு வந்துட்டேன். அது உனக்கு என்ன தேவை கொடுத்ததோ கொடுக்கலையோ தெரியாது உனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, என்னடா இவ்வளோ பண்ணோம், பேசவே இல்லை, இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேரை வச்சு பாடலாக பாடினேன். அதுக்கப்புறம் அது பாடி கூட பேசலையே, இவ்வளோ பாடி இருக்கிறோமே, அப்போ என்ன இருக்கணும், பெரியவங்க ஏதோ ஒரு வழி வச்சுருக்கணும். உனக்குள்ளே உன்னை தேடணும். உனக்குள்ளே உன்னை தேடுறது யோகம். உனக்குள்ளே உன்னை தேடி நீ உன்னையே பார்க்கறது ஞானம். இதுதான் ஞானத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். சார், இந்த ஆசிரமத்தில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க. இந்த ஆசிரமத்தில் வந்து எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க. உபதேசம் தரீங்க. நிறைய பேர் உபதேசம் எடுத்துக்கிறாங்க இந்த ஆசிரமத்தில். இந்த உபதேசம்னா என்ன சார்? அதாவது உபதேசம்னா என்ன சொல்லி கொடுக்கும். அதாவது மகாபாரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனர் கொடுத்தார உபதேசம், அதெல்லாம் கடவுளுக்கு வேலை கிடையாது. எது கடவுள்? எது கடவுள்? பிள்ளையார் கடவுளா, அம்பாள் கடவுளா, பெருமாள் கடவுளா, சிவன் கடவுளா? எது கடவுள்? முதல்ல கடவுளே எதுன்னு தெரியாது, எத்தையாவது ஒன்று சொல்லிவிட்டு சொல்லிக்கினே போவேன்னு சொல்கிறதா அது? நான் அதை சொல்கிறதே இல்லை. நீ யார், உன்னை தேடு. நீ யாருன்னு தேடினா தான் கடவுள் யாருன்னு தெரியும். அதுக்கு பேரே கிடையாது, ஒரே பேர் ஆன்மா, அவ்வளோதான். அதை விட்டப்பட்டு கடவுளே தெரியாது, இந்த கடவுள் பேர், அந்த கடவுள் பேர், அந்த கடவுள் பேர், எந்த கடவுள் பேர் சொல்லி வாய் திறந்து எப்போ எதை சொல்கிறியோ அது பலிக்காது. வாய் திறக்காமல் பேசணும் கடவுள் விஷயத்தில், அதுதான் பலிக்கும்.